ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி, உன் பிரச்சனையை மாற்றி, எல்லா காரியங்களிலும் நீ ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்க போகிறாய். ஏசப்பா சொல்றாருங்க, நம்மள பிளஸ் பண்ண போறேன்ட்டு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா நிச்சயமா நம்மள பிளஸ் பண்ணுவாருங்க. நம்ம சொத்துக்களை, நம்ம வருமானங்களை, நம்ம தேவைகளை, நம்ம காரியங்களை எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தேவன் நமக்காய் ஆசீர்வதித்து நமக்கு தராருங்க. நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம பிரச்சனையை ஆசீர்வதிக்கிறாரு. எதற்காக? அந்த பிரச்சனைகள் மாறணும்ன்றதுக்காக. ஆண்டவருடைய பிளெஸிங்ஸ் நம்ம குடும்பத்து மேல, நம்ம பிள்ளைகள் மேல, நம்ம உறவினர்கள் மேல, எல்லாரும் மேலேயுமே இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் ஏசப்பா விசுவாசிக்கிறோம்னா, ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களே, அவரை ஏற்றுக்கொண்டீங்களா, நீங்க அவரோடு கூட வாழ்ற அனுபவத்துல இருக்கீங்களா, அப்போ அவருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தான் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. நிச்சயமாக அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, கண்டிப்பா, உண்மையா நடக்க போகுது, அப்படிதான் எனக்கு தான் ஏசப்பா செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நிச்சயமானா அது கண்டிப்பா நடக்க போதுப்பா அந்த காரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கண்டிப்பா ஆண்டவருடைய சித்தை என்ன, நம்மள பிளஸ் பண்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பிளெஸிங்ஸை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்ட்டு நம்ம பார்க்கணும் தானே. ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய வேலை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணுன்றத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கீழே இருக்க வசனத்துல, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இங்க ஆபிரகாமை பத்தி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக அவர் கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையா காத்திருந்தாரு. காத்திருந்த அந்த பலன் அவரு பெற்றுக்கொண்டாரு. பொறுமையோடு இருந்தாரு, அந்த பொறுமைக்கு பலன் இருந்துச்சு. ஆனா நம்ம பொறுமையா இருக்குமா? நம்ம வாழ்க்கையில சில அற்புதங்கள், சில காரியங்கள், சில தேவைகள் நமக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காக நாமும் பொறுமையோடு வாழ்கிறோமா? பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். அந்த வாக்குத்தத்தம் ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு, ஏசப்பா எனக்கு செய்ய போறாரு. ஆனா நான் என்ன பண்ண போறேன்? பொறுமையா காத்திருக்க போறேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் விசுவாசமா இருப்பேன். அது நீங்க சொல்வீங்களா? நீங்க விசுவாசமா இருப்பீங்களா? அப்ப அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய போறாரு. நீங்க வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியா மாற போறீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாருங்க. நம்ம பொறுமையோட காத்திருக்கோம்னு சொல்றோம். ஆனா நம்ம பொறுமையில கொஞ்சம் நம்ம அப்பப்போ டவுன் ஆயிடுறோம். ஏன் தெரியுமா டவுன் ஆயிடுறோம்? நீங்க ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க. அந்த பஸ் எந்த டைம்ல வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த டைம் கரெக்டா கிளம்பி போவீங்க. அதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டு அந்த பஸ் வரும்ன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா அதுக்கான டைம் தெரிஞ்சிருச்சுல. ஆனா நம்ம லைஃப்ல நடக்க போற மிராக்கல்ஸ், அற்புதங்கள் எப்போன்னு தெரியலங்க. ஏசப்பா எப்ப செய்வார்னு தெரியலங்க. ஆனாலும் விசுவாசமா இருக்குன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு நம்ம விசுவாசமாவே இல்லாம இருக்கும் தானே. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தா நிச்சயமா செய்வாருங்க. உனக்கு திருமணம் நடக்கணும், உன் படிப்புல முன்னேறணும், வேலை கிடைக்கணும், தொழில முன்னேறணும், வீடு கட்டணும், என் சூழ்நிலைகள் மாறணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்ப பிரச்சனைகள் மாறணும், என் மாமியார் மாமனாருக்குள்ள இருக்க பிரச்சனைகள் மாறணும், எங்க வீட்டுல சமாதானம் வரணும்னு சொல்லி எல்லா காரியத்துக்காக நீங்க பொறுமையோட காத்திருக்கீங்களா? எப்போ நடக்கும்னு தெரியலையா? இன்றைக்கே நடக்க போகுதுங்க. ஏசப்பா நம்ம குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தரப்போறாரு, ஒரு நன்மையை தரப்போறாரு, ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை இன்றைக்கு கட்டளையிட போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள்ல கூட ஆவியானவரே, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க, எங்க சூழ்நிலையை மாற்ற போறீங்க, எங்க தேவைகளை சந்திக்க போறீங்க. எங்களை ஆசீர்வதிக்கிற நோக்கமா உள்ள எங்கள் தேவனே, உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மையா நடத்துங்க, போக்கிலோரத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னென்ன காரியங்கள் காத்து கொண்டிருக்க எல்லாமே நிறைவாய் தரப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்கள், வியாதி எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்துல மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு அற்புதத்தை காண்பிப்பீராக இசப்பா. இந்த காலை வேலையில கூட போற வேலைக்கு, காலேஜ், ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.